ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, தமிழ் நிலம் அப்படிங்கிற ரிஜிஸ்டர் வெப்சைட்டில் நம்ம எப்படி ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான யூஸ் என்னென்னா, நீங்கள் வந்து பட்டா மாறுதலுக்கு இது மூலமாக அப்ளை பண்ணலாம். அப்புறம் உங்களுடைய இடத்த வந்து நில அளவையர் வந்து அளக்கணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக தான் இப்போ அப்ளை பண்ண முடியும். பட்டா மாறுதலில் உள்பிரிவு உள்ளது, அந்த நகரம், அப்புறம் வில்லேஜ், இந்த மாதிரியான எல்லா ஆப்ஷனுமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா, கூகுளில் போய்ட்டு தமிழ் நிலம்னு டைப் பண்ணிக்காங்க. உங்களுக்கு கூகுளில் ஒரு சில பேஜஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதில் கரெக்டாக தமிழ் நிலம் வெப்சைட்டுக்குள்ளே பார்த்து போய்க்காங்க. நீங்கள் உள்ளே போனோடனே பயனர் நுழைவு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு வந்து நேமு, உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி இதை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக பட்டாதாரராக தான் இருக்கணும். நீங்கள் பட்டா வந்து உள்பிரிவு இந்த மாதிரியானதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நேமு, உங்கள் மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இதில் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தொடர்கன்னு ஒரு ஆரஞ்சு பட்டன் இருக்கும். நீங்கள் வந்து அந்த தொடர்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா ஏற்கனவே பதிவு செய்தவரா அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷன்லாம் நீங்கள் உள்ளே போகணும். நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து இதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மூணையும் கரெக்டாக 1க்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. நேமு, மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி இந்த மூணையும் டைப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தொடர்க கொடுங்க. அது வந்து அப்படியே உங்களை வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஒரு சின்ன கேப்சா நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கேப்சாவை ஹியரிங் மூலமாகவும் கேட்டுக்கலாம். அதில் ப்ளே பட்டன் இருக்கும். உங்களுக்கு தெரியலைன்னா ஹியரிங்லேயும் கேட்டுக்கிடலாம். நீங்கள் வந்து அந்த கேப்சாவை பார்த்து அதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு சரிபார்க்க அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களை வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். அந்த பேஜில் வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த மொபைல் நம்பரும் கையில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அந்த ஓடிபி வந்த உடனே அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்யவும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களை வந்து அடுத்த பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். நீங்கள் இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா, உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கணும். ப்ளஸ் வந்து உங்கள் லேண்டோட பட்டா அப்ளை பண்ணுறீங்க, அது சர்வேரை உங்கள் இடத்துக்கு அளக்க கூப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நேமில் தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் இருக்கணும். சரிங்களா? பட்டா யார் பேரில் இருக்குதோ அவங்க பேரில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். சிலருக்கு இப்போ அப்பா பேரில் இருக்கணும், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அப்பா பேரில் தான் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அம்மா பேரில் இருந்தால் அம்மா பேரில் தான் பண்ணி ஆகணும். ஓகே, நீங்கள் வந்து இப்போ ஓடிபி அடிச்சுட்டு பதிவு செய்யவும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு திரும்ப புதுசாக ஒரு இங்கு உள்நுழைவும் அப்படின்னு புதுசாக ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு திரும்பியும் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு திரும்ப அந்த க்ரீன் கலர் பட்டனை டச் பண்ண உடனே அதே சேம் மொபைல் நம்பருக்கு செகண்ட் ஆர் ஓடிபி வரும். அதை நீங்கள் பார்த்து டைப் பண்ணணும். நீங்கள் அதை பார்த்து டைப் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை பார்த்துட்டு நீங்கள் அதை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு உள்நுழை அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகே, அந்த பேஜில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, உங்களோட நேம் வந்து அதில் ஏற்கனவே இருக்கும். அடுத்தால உங்கள் அப்பா பேர் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் அம்மா பேர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தால உங்கள் இமெயில் ஐடிலாம் டைப் பண்ணியிருப்போம். அப்புறம் உங்கள் அட்ரஸ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த். சரிங்களா? இவ்வளோத்தையும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தால ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து லேண்ட் ப்ரொமோட்டரா, அதாவது இடத்தெல்லாம் வாங்கி விற்கிற தரகர், இல்லைனா அந்த மாதிரி எதுவும் கம்பெனி மாதிரி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. உங்கள் அம்மா பேர், அப்பா பேர், அப்புறம் அவங்க டெம்பரரி அட்ரஸ், பெர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டையுமே டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களுக்கு உங்கள் நேமு, உங்கள் அப்பா பேர், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி இதெல்லாம் இருக்கும். இந்த ப்ராசஸ் ஓப்பன் ஆகிட்டனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் ஒரு டைம் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணுங்கள். லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த பயனர் பதிவு அந்த இதில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுங்க. அகைன் இந்த பேஜுக்குள்ளே போகும். இதில் உங்களுக்கு 5 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். பட்டா மாறுதல், அப்புறம் நில அளவையரை உங்கள் இடத்த அளந்து காமிக்க கூப்பிடுறது, அப்புறம் பட்டா வந்து நகரம், கிராமம் அப்படிங்கிற ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த இது வேணுனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிடலாம். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.